இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஐஎஸ் பயங்கரவாத பொருட்கள் வைத்திருந்தது, அக்கும்பலுக்கு ஆதரவு வழங்கியது தொடர்பில் தம்பதியர் உட்பட 3 மீது குற்றச்சாட்டு. ஐஎஸ் பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடைய பொருட்களை கடந்த மாதம் வைத்திருந்ததாக 5 தனித்தனி குற்றச்சாட்டுகளின் கீழ் கணவன் மற்றும் மனைவி உட்பட 3 நபர்கள் மீது ஜொகூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 35 வயதுடைய ஃபிசுல் ஹருன், அவரது மனைவியான 46 வயதுடைய ஷுஹைனி சர்வான், 37 வயதுடைய முகமது ஃபிர்தாவுஸ் கமால் இட்சாம் ஆகிய 3 எதிரான குற்றச்சாட்டு நீதிபதி டத்தோ சேவான் ஜைடி இப்ராஹிம் முன்னிலையில் வாசிக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் குற்றச்சாட்டை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்தனர். இந்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருப்பதால் அவர்களிடம் இருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. முகமது ஃபெசோல் மற்றும் சுஹைமி ஆகிய இருவரும் தங்களது கைத்தொலைபேசியில் ஐஎஸ் தொடர்பான பொருட்களையும் அவர்களது நடவடிக்கை தொடர்பான அம்சங்களையும் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர். கெம்பாஸ் தொழில்மனை பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி நண்பகல் மணி 1:10க்கும் 1:15க்கும் இடையே குற்றங்கள் புரிந்ததாக கூறப்படுகிறது. முகமது ஃபிர்தாவுஸ் தாமான் பெர்கானியாகான் சித்தியா ஜாலான் பெர்கானியாகான் சித்தியா 6இல் உள்ள ஒரு தொழிற்சாலை வளாகத்திற்கு முன் மே மாதம் 30ஆம் தேதி மாலை 6:15 அளவில் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்படுகிறது. டாலியான் ஹில் 15555 மனநல ஆலோசனை சேவையை இலவசமாக வழங்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை. மனநல ஆரோக்கிய பிரச்சினைக்கு ஆலோசனை உதவி வழங்கும் டாலியான் ஹில் 15555 சிறப்பு தொலைபேசி அழைப்பு சேவையை இலவசமாக வழங்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கைபேசி நிறுவனங்களுடன் அது குறித்து பேசப்பட்டு வருவதாக சுகாதார துணை அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மான் அவாங் சவுனி மக்களவையில் தெரிவித்தார். பொதுமக்கள், குறிப்பாக 11 வயதினர் தாங்கள் எதிர்நோக்கும் மன பிரச்சினைகளுக்கு உரிய ஆலோசனைகளை பெற ஏதுவாக அச்சேவை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது அச்சேவைக்கு நிர்ணயிக்கப்பட்ட விகிதத்தில் கட்டணம் விதிக்கப்படுகிறது. செல்காம், டிஜி, மேக்சிஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் மனம் வைத்தால் அச்சேவையை இலவசமாக வழங்க முடியும். அதன் மூலம் ஏராளமான 11 வயதினர் தைரியமாக முன்வந்து மனநல ஆலோசகர்களிடம் உதவியை நாட வாய்ப்பு ஏற்படும் என துணை அமைச்சர் சொன்னார். 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் டாலியான் ஹீல் சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 46,324 அழைப்புகள் பெறப்பட்டுள்ளன. அவற்றில் 59 விழுக்காட்டினருக்கு மனோவியல் ரீதியான உதவிகளும், எஞ்சிய 47 விழுக்காட்டினருக்கு சிறப்பு தலையீடு வகையிலும் உதவிகள் வழங்கப்பட்டது என்றார் அவர். போர்ட் கில்லான் கடத்தல் கும்பலின் தலைவன் விசாரணைக்காக தடுத்து வைப்பு. தனக்கு சொந்தமான நிறுவனம் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வரி கட்டாமல் அவற்றை நாட்டிற்குள் கடத்தி வந்த ஆடவன் கைதாகியுள்ளார். 40 வயது அந்த சிங்கப்பூர் பிரஜை மாலை புத்ரஜயாவில் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்ட போது கைதானதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கூறியது. இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படாமல் இருக்க துறைமுக அமலாக்க அதிகாரிகள் அவர் லஞ்சம் கொடுத்து வந்துள்ளார். அதுவும் ரொக்க பணமாக பட்டுவாடா செய்யப்பட்டது MACCயின் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 11 அமலாக்க அதிகாரிகள் அவனுக்கு உடந்தையாக இருந்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. வரி கட்டாமல் பொருட்களை அந்நபர் நாட்டிற்குள் கடத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 350 கோடி ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து விசாரணைகளுக்கு உதவும் வகையில் ஜூன் 30 வரை அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். மதமாற்றம் தொடர்பில் பேசிய சர்ச்சைக்குரிய காணொலி விசாரணையில் சிக்கினார் ஃபிர்தாவுஸ் வாங். வயது குறைந்த பிள்ளைகள் ரகசியமாக இஸ்லாத்துக்கு மதம் மாறுவதை எப்படி கையாள்வது என்பது குறித்து ஆலோசனை வழங்கியது தொடர்பில் சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஃபிர்தாவுஸ் வாங் போலீசாரால் விசாரிக்கப்படுகிறார். சமூக ஆர்வலர் அருண் துரைசாமி பெட்டலிங் ஜெயா போலீஸ் தலைமையகத்தில் செய்த புகாரை அடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே மற்றவர்களின் மத உணர்வை காயப்படுத்தியது மற்றும் ஒரு வகுப்பையோ சமூகத்தையோ தூண்டும் நோக்கில் வார்த்தைகளை உச்சரித்ததற்காக அவர் விசாரிக்கப்படுகிறார். தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழும் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக பெட்டலிங் ஜெயா OCPD துணை ஆணையர் ஷாருல் நிசாம் ஜாஃபர் கூறினார். அருண் துரைசாமியை தவிர வேறு சிலரும் ஃபிர்தாவுஸ் வாங் மீது புகார் செய்திருப்பதாக அவரின் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் மற்றும் சச் பிரீதாந்த் சிங் கூறினார். சமூகத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக அவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவ்விருவரும் தெரிவித்தனர்.
திருடப்பட்ட 24.2 மில்லியன் ரிங்கிட் பாதிக்கப்பட்டவர்களிடம் திரும்ப ஒப்படைத்தது எம்பிஎஸ்பி வங்கி. அண்மையில் 4 நிரந்தர வைப்பு தொகையின் கவனிப்பிலிருந்து ஒரு கும்பலினால் திருடப்பட்ட 24.2 மில்லியன் ரிங்கிட் பணத்தை எம்பிஎஸ்பி பேங்க் மீண்டும் அந்த கணக்கில் திரும்ப ஒப்படைத்துவிட்டது. இந்த விவகாரம் தொடர்பில் போலீஸ் மேற்கொண்ட தொடக்கக்கட்ட விசாரணையை தொடர்ந்து முழுமையான உள்கட்டமைப்பு வசதி விசாரணையை மேற்கொள்ளப்பட்டதாக எம்பிஎஸ்பி பேங்க் பிரிகத் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. தற்போது போலீசினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வங்கியின் சில ஊழியர்களிடம் உடந்தையாக இருந்த கும்பல் ஒன்று இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ளதாக அந்த கும்பல் போலி அடையாள கார்டை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பணத்தை மீட்டுள்ளனர். சபா கொத்தகினபாலுவில் நடைபெறும் விசாரணை விரைவாக முடிவடைவதை உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரிகளுடன் எம்பிஎஸ்பி பேங்க் தற்போது தீவிரமாக ஒத்துழைத்து வருகிறது. எங்களது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்புக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்குவோம். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதற்கு போலீஸ் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும். வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கிலிருந்து சட்டவிரோதமாக மீட்கப்பட்ட அனைத்து பணத்தையும் நாங்கள் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் கணக்கில் திரும்ப ஒப்படைத்து விட்டோம் என எம்பிஎஸ்பி வங்கி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உணவகத்தில் குழந்தை அலங்கோலமாக சாப்பிட்டதாம், அதனால் கூடுதலாக 5 ரிங்கிட் கட்டணமாம். ஆடவர் குமுறல். உணவகத்தில் குழந்தை அலங்கோலமாக சாப்பிட்டதாக கூறி கூடுதலாக 5 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்பட்டது குறித்து ஆடவர் ஒருவர் குமுறி உள்ளார். அண்மையில் கோலாலம்பூரில் உள்ள ஒரு உணவகத்திற்கு 2 வயது கூட ஆகாத குழந்தையுடன் சென்ற போது அந்த இணையதள பயனருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. கைலான் இகான் மாசின் தெலூர் தாதார் முட்டை பொரியல், சியாகாப் தீகா ரசா ஆகியவற்றை அவர் ஆர்டர் செய்து சாப்பிட்டார். அதன் மொத்த கட்டணம் 55 ரிங்கிட். ஆனால் கட்டண ரசீதில் 5 ரிங்கிட் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருந்தது. கேஷியரை கேட்டால் மேசையில் குழந்தை அலங்கோலமாக சாப்பிட்டதை ஈடுகட்டவே என பதில் வந்திருக்கிறது. இதை சற்றும் எதிர்பாராத அவ்வாடவர் 2 வயது குழந்தை கீழே சிந்தாமல் சாப்பிட வேண்டும் என எதிர்பார்ப்பது எவ்வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினர். வழக்கமாக உணவகங்களில் வாடிக்கையாளர் மேசையில் உணவுகள் சிந்தினால் அங்குள்ள பணியாளர்கள் அவற்றை சுத்தம் செய்வர். ஆனால் அபராதம் விதிப்பது தனது அனுபவத்தில் இதுவே முதல் முறை என அவர் கூறிக்கொண்டார். அதனை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சிடம் புகார் செய்ய முடியுமா என்றும் தனது ஃபாலோவர்ஸ்களை அவர் கேட்டுக்கொண்டார். அவரின் பதிவை பார்த்தவர்கள் கலவையான கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். கூடாட்டில் மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் காருடன் மோதியது. 10 மாணவர்கள் உட்பட 13 பேர் காயம். 10 மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் ஒன்று புரோட்டான் சாகா காரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 13 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து நேற்று மாலையில் ஸ்கூடாட் சிக்வாட்டி சமய பிரச்சார மையத்திற்கு அருகே நிகழ்ந்தது. இந்த விபத்து குறித்து மாலை மணி 6:29 அளவில் தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து கூடாட்டில் இருந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்ததாக சபா தீயணைப்பு மீட்பு குழுவின் அதிகாரி ரிக்கி மோகன் சிங் ராம்தே கூறினர். டொயோட்டா ஹியாஸ் மற்றும் டொயோட்டா சாகா LMST ஆகிய வாகனங்கள் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டன. புரோட்டான் சாகா காரில் சிக்கிக்கொண்ட இருவர் தீயணைப்பு வீரர்களின் உதவியோடு மீட்கப்பட்டனர். இந்த விபத்தில் வேன் ஓட்டுநரும் இடைநிலை பள்ளியை சேர்ந்த 10 மாணவர்களும் காயமடைந்தனர். அவர்கள் அனைவருக்கும் சுகாதார அமைச்சின் அவசர சிகிச்சை பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் சிகிச்சை வழங்கினர். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். முதலீட்டு மோசடியில் 9 லட்சம் ரிங்கிட்டை பறிகொடுத்த ஈப்போ ஆடவர். போலி முதலீட்டு திட்ட மோசடிக்கு ஆளாகி 9 லட்சம் ரிங்கிட்டை இழந்துள்ளார் ஈப்போவை சேர்ந்த ஆடவர். பேஸ்புக்கில் விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்த லிங்கை தட்டிய 51 வயது அந்நபர் வாட்ஸ்அப் மூலமாக ஒருவருடன் அறிமுகமானார். அவர் பேச்சை நம்பி மே மாதம் 2 தடவை இருவேறு வங்கிகளில் மொத்தமாக 9,04,000 ரிங்கிட்டை போட்டிருக்கின்றார் பாதிக்கப்பட்ட நபர். ஆனால் முதலீடு செய்த பணத்திற்கு சொன்னபடி வட்டியோ லாப ஈவோ வராததால் தாம் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். மோசடி தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக பேராக் போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். பெரும் பணத்தை முதலீடு செய்தால் பணம் கொட்டும் என்ற ஆசை வார்த்தைகளை நம்பி யாரும் மோசம் போக வேண்டாம் என பொதுமக்களை அவர் மீண்டும் நினைவுறுத்தினார். கெடாவில் 3 அணைக்கட்டில் நீர்மட்டம் குறைகிறது. கெடாவில் 3 அணைக்கட்டுகளில் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. சிக்கிற்கு அருகில் உள்ள மூடா அணைக்கட்டில்
இம்மாதம் 13ஆம் தேதி 26.08 விழுக்காடாக இருந்த நீர்மட்டம் நேற்று 20.33 விழுக்காடாக குறைந்தது. இதற்கு முன் 56.89 விழுக்காடாக இருந்த பீடு அணைக்கட்டு தற்போது 56.89 விழுக்காடாக குறைந்துள்ளது. எனினும் ஆனிங் அணைக்கட்டில் நீர்மட்டம் 2 வாரங்களுக்கு முன் இருந்த 85.16 விழுக்காடை ஒப்பிடுகையில் தற்போது 84.63 விழுக்காடாக குறைந்துள்ளது. நெற்பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கும் உள்ளூர் நீர் விநியோகத்திற்கும் பெடு அணைக்கட்டு மற்றும் ஆனிங் அணைக்கட்டிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டதால் அவ்விரு அணைக்கட்டுகளிலும் நீர்மட்டம் குறைந்திருப்பதாக மடா எனப்படும் முடா விவசாய மேம்பாட்டு வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. 3வது முறையாக நான் செத்து பிழைத்து விட்டேன். வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த இலங்கை வானொலி அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் தான் இறந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளில் உண்மை இல்லை என தனது தரப்பு விளக்கத்தை அறிவித்துள்ளார் பிரபல இலங்கை வானொலி அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத். பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளராக வலம் வந்த அப்துல் ஹமீத் தமது கம்பீர குரலால் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலும் குறிப்பாக அவரின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி மிகவும் பிரபலம். இதனிடையே உடல்நலக் குறைவு காரணமாக அப்துல் ஹமீத் மரணமடைந்து விட்டதாக செய்திகளில் அடிப்பட பலரும் அதனை உண்மை என நம்பி இரங்கல் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அவர் இறந்ததாக கூறப்படுவது புரளி என்பதை காணொலி வாயிலாக அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். வருத்தத்துடன் பேசிய அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. இணையத்தில் பரவிய தகவல் தன்னை மிகவும் வருந்த செய்ததாக கூறிய அப்துல் ஹமீத் இதுவரை 3 முறை செத்து பிழைத்ததாக தனது மரண வதந்திகள் குறித்தும் பேசியுள்ளார். இறந்த பிறகு நம் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருந்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக நாம் இருக்க மாட்டோம். ஆனால் வாழும் காலத்திலேயே ஒரு முறை அதை கணிக்க அறிந்து கொள்ள இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம்தான் இந்த வதந்தி என்று தனது காணொலியில் அவர் தெரிவித்திருக்கிறார்.